வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியிலிருந்து மக்கள் தொகை வெளியேற்றி இஸ்ரேல் கையகப்படுத்தி அமெரிக்காவிடம் கொடுக்க வேண்டும் என்ற தனது பழைய கூற்றுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிய விளக்கத்தை கொடுத்துள்ளார். தனது திட்டம் வெறும் பரிந்துரை மட்டுமே என்றும் நடைமுறைப்படுத்தல் அல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். காசா பகுதியை அமெரிக்கா கையகப்படுத்த வேண்டும் என்ற தனது திட்டத்திற்கு எழுந்த உலகளாவிய எதிர்ப்பு அவரை அந்த திட்டத்திலிருந்து பின்வாங்க வைத்தது. குறிப்பாக அந்த திட்டத்திற்கு அரபு நாடுகளிடமிருந்து கடும் எதிர்ப்பை எதிர்கொண்ட பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது திட்டம் வெறும் பரிந்துரை மட்டுமே என்று தெளிவுபடுத்தினார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் மத்திய கிழக்கு மோதலை தீர்ப்பதற்கான தனது திட்டம் சிறந்த அணுகுமுறை என்ற தனது நம்பிக்கையினை ட்ரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அவர் மேலும் தெரிவித்த போது அதை செய்வதற்கான வழிவகையை நான் உங்களுக்கு சொல்வேன். அதுதான் உண்மையில் செயல்படும் திட்டம் என்று நான் நினைக்கிறேன் என்று ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி மேலும் கூறிய போது, ஆனால் நான் அதை கட்டாயப்படுத்தவில்லை. நான் அமைதியாக உட்கார்ந்து அதை பரிந்துரைக்கப் போகிறேன். எனது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த இடத்தை அமெரிக்கா சொந்தமாக்கும். அங்கு ஹமாஸ் இருக்காது. அவர்கள் வேறு எங்காவது போய்விடுவார்கள். திரும்பவும் காசாவுக்கு வர முடியாது. நீங்கள் மீண்டும் ஒரு சுத்தமான அட்டவணையுடன் தொடங்குவீர்கள். காசாவில் இருந்து ஹமாஸை முழுமையாக நீக்குவதற்கு இதைவிட சிறந்த திட்டம் உங்களிடம் இருந்தால் கூறுங்கள். கேட்க ஆவலுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ட்ரம்ப் ஆரம்பத்தில் இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தங்களை கொண்ட அண்டை நாடான ஜோர்டான் மற்றும் எகிப்தை காசாவிலிருந்து பாலஸ்தீனிய அகதிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். மேலும் இந்த நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கும் குறிப்பிடத்தக்க நிதியுதவியை சுட்டிக்காட்டிய ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை நியாயப்படுத்தினார் என்று ஒரு அறிக்கை குறிப்பிட்டது. இருப்பினும் ஜோர்டானை தவிர அரபு நாடுகள் இந்த திட்டத்தை பெரும்பாலும் நிராகரித்துள்ளன. ஜோர்டான் 2000 நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டது. வெள்ளிக்கிழமை அரபு நாடுகளின் குழு ஒன்று காசாவின் சுமார் 2 மில்லியன் மக்கள் அதே நிலையில் அங்கேயே இருக்க அனுமதிக்கும் மாற்று திட்டத்தை பற்றி விவாதிக்க கூடியது என்று அரபு ஊடகங்கள் கூறின. ஆனால் அந்த திட்டம் பற்றிய முழுமையான தகவல்கள் வெளியாகவில்லை. ட்ரம்ப் தனது திட்டத்தை செயற்படுத்தப் போவதில்லை என்று குறிப்பிட்டாலும் அவர் தொடர்ந்து அதற்காக வாதிடுகிறார். தமது நேர்காணலில் காசாவை பற்றி பேசுகையில் அது இப்போது உண்மையில் அந்த இடம் கட்டடங்கள் இடிக்கப்பட்டு அடிப்படையில் சமன் செய்யப்பட்டுள்ளது. இடிபாடுகளை அகற்றுவதை தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்று அவர் கூறினார். அந்த இடம் வாழ தகுதியானது அல்ல. வாழ தகுதியற்ற இடத்திற்கும் ஒரு நல்ல சமூகத்தில் வாழ்வதற்குரிய இடத்திற்கும் இடையே ஒரு தேர்வை நீங்கள் மக்களுக்கு வழங்கினால் மக்கள் எங்கு செல்வார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்று ட்ரம்ப் கூறினார். 2005ஆம் ஆண்டு இஸ்ரேல் காசாவிலிருந்து ஒருதலைபட்சமாக வெளியேறி குடியேற்றங்கள் மற்றும் இராணுவ பிரசன்னத்தை அகற்றி அதே நேரத்தில் பாலஸ்தீனிய அதிகார சபை கட்டுப்பாட்டை மாற்றிய முடிவையும் ட்ரம்ப் பிரதிபலித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் ஏன் முதலில் அந்த முடிவை எடுத்தது என்று கேள்வி எழுப்பினார். அது ஒரு சிறந்த இடம். இஸ்ரேல் ஏன் அதை கைவிட்டது என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் ஏன் அதை கைவிட்டனர் என்று ட்ரம்ப் தனது நேர்காணலில் கேள்வி எழுப்பினார். முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் ஏரியல் ஷரோனை ட்ரம்ப் பெயர் சொல்லி குறிப்பிடாமல் குறிப்பிட்டு இஸ்ரேலில் இருந்து ஒருவர் நன்கு அறியப்பட்டவர் அதை கைவிட முடிவு செய்தார். யார் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சிறந்த இடத்தை கைவிடும் முடிவை எடுப்பது மோசமான ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் போன்ற ஒன்றாகும் என்று குறிப்பிட்டார். ஏரியல் மற்றும் கிஃபிர் பிபாஸின் உடல்கள் சமீபத்தில் காசாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டதற்கும் ட்ரம்ப் கருத்து தெரிவித்தார். அவர்களின் உடல்கள் இருந்த பெட்டிகள் ஹமாஸால் ஒரு கொடூரமான விழாவாக காட்சிப்படுத்தப்பட்டன. அது நிஜமான காட்டு மிராண்டித்தனம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஏன் கோபப்படுவார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ட்ரம்ப் கூறினார். மீதமுள்ள பணிய கைதிகளை மீட்பதற்கா அல்லது ஹமாஸை ஒழிப்பதற்கா நேதன்யாகு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது ட்ரம்ப் இரண்டுக்குமே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றார். நேற்று சனிக்கிழமை திட்டமிட்டபடி பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அலுவலகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியது பாலஸ்தீன கைதிகளின் விடுதலை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை நியாயப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டது. நேதன்யாகுவின் அலுவலகம் இறந்த பணிய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதற்கு ஹமாஸ் அவமானகரமான விழாக்களை நடத்துவதாகவும் பணிய கைதிகளை இழிந்த முறையில் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியது. ஹமாஸின் தொடர்ச்சியான அத்துமீறல்கள் நமது கைதிகளின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் சடங்குகள் மற்றும் பிரச்சாரத்திற்காக அவர்களை சிடுமூச்சுத்தனமாக அரசியலில் பயன்படுத்துதல் காரணமாக நேற்று திட்டமிடப்பட்ட பாலஸ்தீனிய கைதிகளின் விடுதலையை அடுத்த பணிய கைதிகளின் விடுதலையை உத்தரவாதம் வரை ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. நேதன்யாகுவின் அறிக்கைக்கு முன்னதாக இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறியதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியது. பாலஸ்தீனிய கைதிகளின் விடுதலை ஒத்திவைக்கப்படும் முடிவை எடுப்பதற்கு முன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தனது அலுவலகத்தில் பாதுகாப்பு ஆலோசனைகளை நடத்தியதாக டைம் ஆஃப் இஸ்ரேலுக்கு பெயர் குறிப்பிட விரும்பாத அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார்.
இந்த சந்திப்பில் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச், வெளியுறவு அமைச்சர் திதியோன் சார் மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு தலைவர்கள் இருந்தனர். 620 பாலஸ்தீனிய கைதிகளின் விடுதலை முதலில் பிரதமர் இந்த பாதுகாப்பு ஆலோசனைகளை நடத்தும் வரை ஒத்திவைக்கப்பட்டதாக முன்பு நடந்த தகவல்கள் சுட்டிக்காட்டின. வாஷிங்டனில் இருந்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ எஞ்சியிருக்கும் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் ஹமாஸ் அளிக்கப்படும் என்று எச்சரித்தார். அவர் மேலும் கூறிய போது, பணைய கைதிகளை ஹமாஸ் நடத்துவது பிபாஸ் குடும்பத்தை கொடூரமாக கொன்றது உட்பட அவர்களின் காட்டுமிராண்டித்தனத்தை மேலும் விளக்குகிறது. மேலும் இந்த தீவிரவாதிகள் பணைய கைதிகள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அல்லது அளிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுவதற்கான மற்றொரு காரணம் இது என்று குறிப்பிட்டார். இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையிலும் காசா பகுதியிலும் குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்கள் இஸ்ரேலிய காவலில் இருந்து விடுவிக்கப்படுவதற்காக மணிக்கணக்கில் காத்திருந்தனர். காத்திருப்பது மிகவும் கடினம் என்று ஷரீன் அல் ஹம்ரி என்பவர் கூறினார். அவரது சகோதரர் நேற்று விடுவிக்கப்பட இருந்தார். பாலஸ்தீனிய கைதிகள் கிளப் என்ற பெயருடைய வக்கீல் குழு இஸ்ரேல் சனிக்கிழமை விடுவிப்பதாக கூறிய 620 கைதிகளில் பெரும்பாலானோர் போரின் போது காவலில் வைக்கப்பட்ட காசாவை சேர்ந்த பாலஸ்தீனியர்கள் என்று தெரிவித்தது. ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அப்தல் லத்தீப் அல் கானு வெளியிட்ட அறிக்கையில், ஒப்புக்கொண்ட நேரத்தில் இஸ்ரேல் விடுவிக்க தவறியது ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறுவதாகும். இஸ்ரேல் தனது விதிகளை தாமதமின்றி அல்லது தடையின்றி செயற்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்குமாறு போர் நிறுத்த மத்தியஸ்தர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இப்படி பரஸ்பர குற்றச்சாட்டுகள் மற்றும் தாமதப்படுத்தல்களால் ஏற்கனவே பலவீனமாக இருந்த பணைய கைதிகள் விடுவிப்பு ஒப்பந்தம் முறிந்துவிடக்கூடிய அபாயத்தில் உள்ளது.